வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, புதிதாக பெயர் சேர்ப்புக்கு தேர்தல் கமிஷனால் அறிவிக்கப்பட்ட இடங்கள் பூட்டிக் கிடப்பதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் மாற்றியமைக்கப்பட்ட 234 தொகுதிகளுக்கும் திருத்தப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல் தபால் அலுவலகங்கள், மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகங்களில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இங்கெல்லாம் புதியதாக பெயர் சேர்ப்பதற்கான விண்ணப்பங்களும் விநியோகம் செய்யப்படுகிறது. எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம் அப்ளிகேஷன்ஸ். பட் கரெக்ஷன்ஸ், டெலிட் பண்றது எல்லாமே நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் வாங்கணும். நியர்பை போஸ்ட் ஆஃபீஸோட சப்மிஷன். ஆனால் இந்த 6 வாங்குறாங்க இல்லையா, நியூ அப்ளை பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும் எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா கொடுக்கறது ரிசீவ் பண்றாங்க இல்லையா, அது மட்டும் நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் கொடுக்கணும். வேலைக்கு செல்வோருக்கு வசதியாக விடுமுறை நாட்களான சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பணிகள் நடக்கும் என்ற அறிவிப்பும் ஒட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அறிவிக்கப்பட்ட இந்த இடங்களில் அலுவலகங்கள் திறக்கப்படாததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். வாக்காளர் சரி பண்றதுக்காக போய் பார்த்தேன். மாநகராட்சி இதுலயும் போய் பார்த்தேன், ஹெட் ஆபீஸ்லயும், ரிப்பன் பில்டிங்லயும் போய் பார்த்தேன். அங்கிருந்து பக்கத்துல சாமி ஸ்ட்ரீட் போங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அட்ரஸ் சொன்னாங்க. அந்த இடத்துலையும் போய் பார்த்தாங்க, அங்கேயும் க்ளோஸ் பண்ணியிருக்காண்டி நோட்டீஸ் மட்டும் ஒட்டியிருக்காங்க, சனி ஞாயிறு வேலை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வரைக்கும் போய் பார்த்தேன், 11:30 மணி வரைக்கும் பார்த்தாங்க, இன்னும் இது வரைக்கும் வரலாங்க அவங்க யாரும். தங்களுக்கும் ஞாயிறன்று ஒரு நாள் தான் விடுமுறை என்பதால் அலுவலகத்தை திறக்க முடியாது என்று இந்த அலுவலகங்களின் பணியாளர்கள் கூறினர். இதற்கு மாற்று ஏற்பாடு செய்யாவிட்டால் தேர்தல் கமிஷனின் முயற்சிகள் உரிய பலனை ஏற்படுத்தப் போவதில்லை.